இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இந்திய தொழில் முனைவோருக்கு இலவச நிர்வாக பயிற்சி, ரமணன் அறிவிப்பு. தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு நிறுவனமான தெக்கோன் நேஷனலுடன் இணைந்து அரசாங்கம் புதிய தொழில் முனைவோருக்கு இலவச நிர்வாக பயிற்சியை வழங்க உள்ளது. தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் அதனை அறிவித்துள்ளார். இத்திட்டம் முதலில் தெக்கூனிடம் இருந்து நிதியுதவி பெற்ற ஸ்லாங்கூர் மற்றும் கோலாலம்பூரில் உள்ள இந்திய தொழில் முனைவோரை உள்ளடக்கும். தொழில் முனைவோருக்கு வணிகம் மற்றும் தணிக்கை நிர்வாகம், சமூக ஊடக உத்திகள், பயனுள்ள நிதி நிர்வாகம் ஆகியவையும் கற்பிக்கப்படும். இந்திய சமூகத்தின் வணிகங்கள் திறம்பட மற்றும் முறையான நிலையான முறையில் நிர்வகிக்கப்படுவதை அரசாங்கம் உறுதி செய்யும். அவர்களை ஆதரிப்பதற்கான அரசாங்கத்தின் கடப்பாட்டின் ஒரு பகுதியாக இந்த முன்னெடுப்பு அமைந்திருப்பதாக டாக்டர் ஸ்ரீ ரமணன் கூறினார். இந்திய சமூகத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதி திட்டத்தின் கீழ் தெக்கூன் இதுவரை சுமார் 355 இந்திய தொழில் முனைவோருக்கு 8.22 மில்லியன் ரிங்கிட்டை வழங்கியுள்ளது. உலகின் சக்தி வாய்ந்த கடப்பிதழ்கள், அயர்லாந்து முதலிடம், மலேசியாவுக்கு 37வது இடம். ஆண்டுக்கான சக்தி வாய்ந்த கடப்பிதழ்கள் பட்டியலில் உலக அளவில் மலேசியா 37வது இடத்தை பிடித்துள்ளது. 102 புள்ளிகளுடன் ஜப்பானுடன் மலேசியா அவ்விடத்தை பகிர்ந்து கொண்டது. அதே சமயம் ஆசிய அளவில் சிங்கப்பூர், ஐக்கிய அரபு சிற்றரசு ஆகியவற்றுக்கு அடுத்து மலேசியா 3வது இடத்தை பெறுகிறது. சிங்கப்பூருக்கு 26வது இடமும் ஐக்கிய அரபு சிற்றரசுக்கு 10வது இடமும் கிடைத்துள்ளன. குடிநுழைவு மற்றும் வரி விதிப்பு ஆலோசக நிறுவனமான நொமாட் கேபிட்டலிஸ்ட் இந்த கடப்பிதழ் குறியீட்டு பட்டியலை வெளியிட்டுள்ளது. விசா மற்றும் பயண வசதிகள், வரி கொள்கை, உலகளாய கண்ணோட்டம், இரட்டை குடியுரிமை பெறும் வசதி, தனிப்பட்ட சுதந்திரம் ஆகிய 5 அம்சங்கள் அடிப்படையில் கடப்பிதழ்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படுகின்றன. அவ்வகையில் 109 புள்ளிகளுடன் முதலிடம் அயர்லாந்து நாட்டிற்கு கிடைத்துள்ளது. அப்பட்டியலில் அயர்லாந்து தனியாக முதலிடத்தை பிடிப்பது இதுவே முதன்முறையாகும். இதற்கு முன் 2020 லக்சம்பர்க் மற்றும் ஸ்வீடன் நாடுகளுடன் அது முதலிடத்தை பகிர்ந்து கொண்டிருந்தது. சுவிட்சர்லாந்தும் கிரீஸும் இம்முறை 2ஆம் இடத்தை பகிர்ந்துள்ளன. இந்தியா ஓரிடம் சரிந்து 148வது இடத்தை பிடித்துள்ளது. இவ்வேளையில் மோசமான அல்லது பலவீனமான கடப்பிதழ்களை கொண்ட நாடுகளில் ஆப்கானிஸ்தான் முன்னணி வகிக்கிறது. அதனுடன் ஏமன், ஈரான், பாகிஸ்தான் உள்ளிட்டவை கடைசி 5 இடங்களை வகிக்கின்றன. அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பால் ஐபோன் விலை 10,000 ரிங்கிட்டை எட்டப்படலாம். ஆப்பிள் நிறுவனத்தின் கைபேசிகளை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்கள் விரைவில் வேறு கைபேசி மாடல்களுக்கு மாறக்கூடும். பல்வேறு நாடுகளின் இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேரளவில் வரி விதித்திருப்பதே அதற்கு காரணம். ட்ரம்பின் அறிவிப்பால் ஏற்பட்டுள்ள கூடுதல் வரி சுமையை வாடிக்கையாளர்கள் மீது ஆப்பிள் இறக்கி வைக்கும் பட்சத்தில் ஐபோன் கைபேசிகளின் விலைகள் 30% முதல் 40% வரை உயரலாம் என ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். பெரும்பாலான ஐபோன் கைபேசி மாடல்கள் சீனாவில் தயாரிக்கப்படுவதே இதற்கு முக்கிய காரணமாகும். கூடுதல் வரி விதிப்பில் மோசமாக பாதிக்கப்பட்டதே சீனாதான். மொத்தமாக 54 விழுக்காடு வரியை அந்நாட்டுக்கு ட்ரம்ப் விதித்துள்ளார். ஒருவேளை ஆய்வாளர்களின் கணிப்பின்படி 43% விலை உயர்ந்தால் ஐபோன் 16 வரிசையின் அடிப்படை மாடலின் விலை 5100 ரிங்கிட்டையும், பிரீமியம் ஐபோன் 16 ப்ரோ மேக்ஸ் மாடலின் விலை 10,281 ரிங்கிட்டையும் எட்டலாம் என கூறப்படுகிறது. இசைஞானியின் இசை மழையில் இயற்கை மழையை மறந்து போன ரசிகர்கள். இசைஞானி இளையராஜாவின் இசை மழையில் கோலாலம்பூர் புக்கெட் ஜாலில் தேசிய ஹாக்கி அரங்கமே நேற்றிரவு மெய்மறந்து போனது. தொடக்கத்தில் மழை கொட்டினாலும் இளையராஜாவின் தீவிர ரசிகர்களை அது கொஞ்சமும் பாதிக்கவில்லை. ராஜா ராப்சோடி என்ற நிகழ்ச்சியின் பெயருக்கு ஏற்றார் போலவே அவரின் இசையில் இரவா புகழ் பெற்ற 40 பாடல்கள் மற்றும் அட்டகாசமான பிஜிஎம் பின்னணி இசையால் அரங்கமே அதிர்ந்தது. 80ஆம் ஆண்டுகள் தொடங்கி அவரின் இசையில் நீங்கா புகழ்பெற்ற பாடல்கள் நிகழ்ச்சியில் பாடப்பட்டன. இளையராஜாவுடன் கார்த்திக், எஸ்பிபி சரண், யுகேந்திரன், மலேசியா வாசுதேவன், மது பாலகிருஷ்ணன் போன்ற பாடகர்களும் பாடல்களை பாடி மகிழ்வித்தனர். குறிப்பாக இதுவரை இல்லாத புதுமையாக ரசிகர்கள் ஏற்கனவே தேர்வு செய்த பாடல்கள் மேடையில் பாடப்பட்டன. தவிர மறந்த சகாப்தங்களான
பாடகர் SP பாலசுப்ரமணியம், நடிகர் விஜயகாந்த் உள்ளிட்டோருக்கு ட்ரிபியூட் இசை அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. சென்னை மற்றும் ஹங்கேரி நாட்டின் புதாபெஸ்ட் நகரிலிருந்து வந்திருந்த 70 இசைக்கலைஞர்கள் இசை விருந்து படைத்தனர். லண்டனில் சிம்பனி இசை நிகழ்ச்சியை முடித்த பிறகு இளையராஜா நடத்தும் இசை கச்சேரி இதுவாகும். அதோடு மலேசியாவில் இளையராஜா நடத்தும் 3வது நேரடி இசை நிகழ்ச்சி இதுவாகும். குவாலகிராயில் ஒரு வாரமாக காணாமல் போனவர் மோட்டார் சைக்கிளில் சடலமாக மீட்பு. கிளந்தான் குவாலகிராயில் ஒரு வாரமாக காணாமல் போயிருந்த ஆடவர் அழகிய சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். ஜாலான் கொத்தபாரு குவாமுசாங் அருகே செம்பனை தோட்ட கால்வாயில் தனது மோட்டார் சைக்கிளில் அவர் இறந்து கிடந்தார். ஏப்ரல் 1ஆம் தேதி குவாலகிராயில் நண்பர்களை பார்க்க செல்வதாக கூறி சென்ற 59 வயது அவ்வாடவர் அதன் பிறகு வீடு திரும்பவில்லை என குடும்பத்தார் முன்னதாக போலீசில் புகார் செய்திருந்தனர். இந்நிலையில் நேற்று பிற்பகல் வாக்கில் ஆடவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக பொதுமக்களிடம் இருந்து தங்களுக்கு தகவல் கிடைத்ததாக குவாலகிராய் போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் மஸ்லான் மமாட் கூறினார். தலையில் ஹெல்மெட் அணிந்திருந்ததை வைத்து பார்க்கும்போது மோட்டார் சைக்கிள் தடம் புரண்டு கால்வாயில் விழுந்து அவர் மரணம் அடைந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. என்றாலும் விரிவான விசாரணை நடைபெறும் என மஸ்லான் கூறினார். சடலம் சவ பரிசோதனைக்காக சுல்தான் இஸ்மாயில் பெத்ரா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. எரிவாயு குழாய் செல்லும் பாதையில் குப்பைகளை கொட்டுவதா? அருள்குமார் அம்பலம். நெகிரி செம்பிலான் தாமான் புக்கெட் செண்டையானில் எரிவாயு குழாய் செல்லும் பாதை குப்பைகளை கொட்டுமிடமாக மாற்றப்பட்டுள்ளது. மக்களின் அப்பொறுப்பற்ற செயலை வீடமைப்பு, ஊராட்சி மற்றும் போக்குவரத்து துறைக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் ஜம்புநாதன் அம்பலப்படுத்தியுள்ளார். அவ்விடத்தில் குப்பைகளை கொட்டவோ எரிக்கவோ கூடாது என எச்சரிக்கை பலகை வைக்கப்பட்டும் யாரும் அதனை பொருட்படுத்தவில்லை. 3 நாட்களுக்கு முன்னர் தான் அந்த குப்பை கொட்டும் இடத்தில் தீ ஏற்பட்டது. நல்ல வேளையாக தீயணைப்பு மீட்பு படை விரைந்து தீயை அணைத்தது. இல்லை என்றால் பெரும் தீ ஏற்பட்டிருக்கும் என அருள் சுட்டிக்காட்டினார். ஸ்லாங்கூர், பூச்சோங், புத்ரா ஹைட்ஸில் ஏற்பட்ட எரிவாயு குழாய் வெடிப்பு போன்று இங்கும் ஏற்பட்டுவிடக்கூடாது. எனவே இனியும் அங்கு யாராவது குப்பைகளை கொட்டுவது கண்டறியப்பட்டால் கடுமையான நடவடிக்கையும் அபராதமும் விதிக்கப்படும் என அருள் எச்சரித்தார். மற்றவர்களுக்கு நல்லதொரு பாடமாக இருக்கும் வகையில் அபராதம் விதிக்கப்படும் என்றார் அவர். பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தை கீழறுக்கும் வேலையா? சுந்தரராஜு மறுப்பு. பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் தலைமை பொறுப்பை கைப்பற்றும் சதி வேலையில் தாமும் ஓர் அங்கம் என கூறப்படுவதை டத்தோஸ்ரீ சுந்தரராஜு மறுத்துள்ளார். லைட் ஹோட்டல் கான்ஸ்பிரசி என்ற பெயரில் அப்பொய் குற்றச்சாட்டு பரப்பப்படுவதாக வீடமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் துறைகளுக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரான அவர் சொன்னார். எந்த ஒரு சதியின் பின்னாலும் நான் இல்லை. எந்த ரகசிய கூட்டத்திலும் நான் பங்கேற்கவில்லை. என் பெயரை கெடுப்பதற்காகவே இந்த அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகள் வீசப்படுகின்றன என்றார் அவர். களங்கம் கற்பிக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவும் தயங்க மாட்டேன் என அவர் எச்சரித்தார். அறப்பணி வாரியத்தின் தலைவராக சுந்தரராஜுவை கொண்டு வரும் முயற்சியில் ஒரு தான்ஸ்ரீயும் 3 டத்தோஸ்ரீகளும் லைட் ஹோட்டலில் ரகசியமாக சந்தித்து பேசியிருப்பதாக அவர் ஒரு குறுந்தகவல் முன்னதாக வைரலானது. DAP உறுப்பினருமான சுந்தரராஜு கொல்லைப்புற அதிகார போராட்டத்தின் மூலம் கட்சிக்கு துரோகம் இழைப்பதாக அந்த அனாமதேய தகவலில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. தாய்லாந்து கேளிக்கை பூங்காவில் 2 வழி கண்ணாடியால் தர்ம சங்கடம். உள்ளே சிறுநீர் கழித்துக் கொண்டே வெளியில் பெண்களை பார்க்கும் ஆண்கள். தாய்லாந்தில் உள்ள ஒரு பிரபலமான கேளிக்கை பூங்காவில் பொது கழிவறையில் உள்ளே ஆண்கள் சிறுநீர் கழிக்கும் போது வெளியே பெண்கள் தங்கள் தலைமுடி மற்றும் ஒப்பனையை சரி செய்வதை பார்க்க அனுமதிக்கும் 2 வழி கண்ணாடி பொருத்தப்பட்டிருப்பது விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. இது தனி உரிமை மற்றும் பாலின பாகுபாடு தொடர்பில் சமூக ஊடகங்களில் பொதுமக்களின் சீற்றத்தை தூண்டியுள்ளது. மார்ச் 20ஆம் தேதி 3.7 மில்லியனுக்கும் அதிகமான பின்தொடர்பவர்களை கொண்ட ஒரு பயனர் ட்ரீம் வேர்ல்ட் பாங்காக்கில் உள்ள அந்த ஆண்கள் கழிப்பறையில் பயன்படுத்தும் 2 வழி கண்ணாடியை வீடியோ வாயிலாக பகிர்ந்த பிறகே இது வைரலானது. 2 வழி கண்ணாடிகள் பெரும்பாலும் ஒரு மெல்லிய உலோக பூச்சை பயன்படுத்துகின்றன. இதனால் பிரகாசமான பக்கம் வழக்கமான கண்ணாடியாக தோன்றும். இதன் மூலம் 2 பக்கத்தில் உள்ளவர்கள் அதை பார்க்க முடியும். இது பொதுவாக விசாரணை அறைகள் போன்ற அமைப்புகளில் பயன்படுத்தப்படுகிறது. இருப்பினும் மக்கள் கூடும் ஒரு பொது இடத்தில், அதுவும் கழிவறையில் 2 வழி கண்ணாடி நிறுவப்பட்டிருப்பது தான் ஆச்சரியத்தையும் கண்டனங்களையும் வரவழைத்துள்ளது. பார்ப்பதற்கு ஒரு சாதாரண கண்ணாடியை போலவே இது தோன்றுகிறது.
இதனால் சந்தேகத்திற்கு இடமில்லாத பல பெண் வழிபோக்கர்கள் கண்ணாடியை பார்த்ததும் நின்று தங்கள் தலைமுடி மற்றும் ஒப்பனையை சரிபார்க்கின்றனர். பெண்கள் அவ்வாறு தங்கள் தோற்றத்தை சரி செய்வதை உள்ளே 2 ஆண்கள் கழிப்பறைக்குள் சிறுநீர் கழித்துக் கொண்டே சிரிப்புடன் பார்க்கும் புகைப்படமும் வைரலாகியுள்ளது. இலங்கை மண்ணை பயன்படுத்தி இந்தியாவை தாக்குவதா? கனவு காணாதீர் என திசநாயக்கை எச்சரிக்கை. இலங்கை பயன்படுத்தி இந்தியாவை தாக்கவோ அல்லது தெற்காசிய வட்டார நிலைத்தன்மைக்கு பங்கம் விளைவிக்கவோ யார் நினைத்தாலும் அது நடக்காது. அப்படி ஒரு நிலைமைக்கு இலங்கை ஒருபோதும் இடமளிக்காது என அதன் அதிபர் அனுரகுமார திசநாயக்க உத்தரவாதம் அளித்துள்ளார். பாங்காக்கில் இருந்து கொழும்பு சென்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்று உபசரித்த நிகழ்வில் அவர் அவ்வாறு பேசினார். இந்நிகழ்வில் மோடிக்கு மித்ரா விபூஷணா எனும் விருதையும் திசநாயக்க வழங்கி கௌரவித்தார். வெளிநாட்டு தலைவர்களுக்கு இலங்கை அரசால் வழங்கப்படும் மிக உயரிய விருது இதுவாகும். அவ்விருதை பெற்றுக்கொண்டு வழங்கிய ஏற்புரையில் இரு நாடுகளும் தற்காப்பு விஷயத்தில் தொடர்புடையவை என்றும் ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பதையும் மோடி சுட்டிக்காட்டினார். இவ்வேளையில் சிறுபான்மை தமிழ் மக்களின் நல்வாழ்வுக்குண்டானதை செய்யும் கடப்பாட்டை இலங்கை மறு உறுதிப்படுத்தி இருப்பதாக மோடி கூறினார். உள்நாட்டு போருக்கு பிந்தைய தேச மறு நிர்மாணிப்பு மற்றும் தேசிய நல்லிணக்க முயற்சி பற்றி விவாதித்தோம். அதில் அனைவரையும் அரவணைத்து செல்லும் போக்கை கடைபிடிக்க திசநாயக்க உறுதி அளித்திருப்பதாக மோடி குறிப்பிட்டார். வைரலாகும் கிப்லி ஸ்டைல் ஏஐ கலை அழகானதுதான், ஆனால் ஆபத்தானதும் கூட. கடந்த ஒரு வாரமாக ஒட்டுமொத்த உலகையும் பிரசித்தி பெற்ற ஸ்டுடியோ கிப்லி பாணியில் ஈர்க்கப்பட்டு ஐஐ உருவாக்கிய கலைகள் மூழ்கி கிடந்தது. ஒளிரும் காடுகள் முதல் மிதக்கும் நகரங்கள் வரை இந்த மாயாஜால காட்சிகள் கையால் வரையப்பட்டவை அல்ல, மாறாக ChatGPT மற்றும் மிட்ஜர்னி போன்ற ஏஐ கருவிகளால் உருவாக்கப்பட்டவை. பயனர்கள் கிப்லி போன்ற கலைப்படைப்பு மற்றும் குறுகிய வீடியோக்களை ஒரு சில உரை அறிவிப்புகளுடன் உருவாக்க தொடங்கியதால் உலகம் முழுவதும் சமூக ஊடகங்களில் இது வைரலானது. கிப்லி ஏஐ மற்றும் ஏஐ அனிமே போன்ற ஹேஷ்டாக்குகள் இப்போது டிக்டாக், ரெடிட் மற்றும் இன்ஸ்டாகிராம் முழுவதும் பிரபலமாகி வருகின்றன. மலேசிய பயனர்களும் சளைத்தவர்கள் அல்ல, தினமும் பல்வேறு கிப்லி ஸ்டைல் புகைப்படங்களை பதிவேற்றி வருகின்றனர். ஆனால் அதன் அழகுக்கு பின்னால் ஒரு சூடான விவாதமும் உள்ளது. குறிப்பாக பல கலைஞர்களும் படைப்பாளிகளும் இந்த ட்ரெண்டிலிருந்து பின்வாங்கி வருகின்றனர். கிப்லியின் கையொப்ப பாணி அனுமதியின்றி பிரதிபலிக்க ஏஐயை பயன்படுத்துவது டிஜிட்டல் திருட்டு என்று அவர்கள் வாதிடுகின்றனர். இது வெறும் ஸ்டைல் அல்ல, மாறாக ஆழமாக வேரூன்றிய கலை மரபு என டிஜிட்டல் கலைஞர் ஒருவர் கூறுகிறார். அத்தகைய பயிற்சி தரவுகள் முறையான அனுமதியுடன் பயன்படுத்தப்பட்டதா என சட்ட வல்லுநர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். சில பயனர்கள் அதை ஒரு புகழ் மாலையாக பார்க்கிறார்கள், ஆனால் பல கலைஞர்கள் அப்படி அல்ல. ரோமானியாவில் கதவு தடுப்பு கல்லாக பயன்படுத்தப்பட்ட ஆம்பர் உபரத்ன கல். ரோமானியாவில் விலை மதிப்புள்ள கல் என தெரியாமல் அதனை பல ஆண்டுகளாக வீட்டு கதவு தடுப்பு கல்லாக பயன்படுத்தி வந்துள்ளார் ஒரு குடும்பமாது. ஆம்பர் எனப்படும் அந்த உபரத்தின கல்லின் மதிப்பு 4.86 மில்லியன் ரிங்கிட் ஆகும். தலைநகர் புகாரெஸ்ட் தென்கிழக்கே ஓர் ஆற்றின் அடிவாரத்தில் அக்கல்லை கண்டெடுத்ததாக அப்பெண் கூறினார். உலகில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய ஆம்பர் கல் துண்டாகவும் இது விளங்குகிறது. செறிவான செந்நிறத்தை கொண்ட அக்கல் 38.5 முதல் 70 மில்லியன் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக அது உறுதிப்படுத்தப்பட்டது. பண்டைய மரபிசினை கொண்டுள்ள அக்கல் பெரும்பாலும் பழைய குட்டைகளில் கண்டுபிடிக்கப்படுபவையாகும். இதையடுத்து ஆய்வு பணிகளுக்காக போலந்து நாட்டின் வரலாற்று அருங்காட்சியக நிபுணர்களிடம் அந்த கல் ஒப்படைக்கப்பட்டுள்ளது.